ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, தினமும் வார்த்தைக்கு வார்த்தை சாயப்பா சாயப்பான்னு சொல்ற என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது செய்யாம வேறு யாருக்கு நான் நல்லது செய்ய போறேன்? தினமும் சாயப்பா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, சாயப்பா நான் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதை நல்லபடியா முடிச்சு கொடுங்கன்னு என்னையே நம்பி வாழ்ந்து வருகிற உன் வாழ்வில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் போக்கி உனக்கான பண தேவையையும் நிறைவு செஞ்சு நீ மனமகிழ்வோடு மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு உண்டான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்தேன். நாளைக்கே நிச்சயமாக நீ மனம் மகிழ்ந்து சந்தோஷப்படக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைத்தி கொடுப்பேன் என் தங்கமே. எப்பவும் ஏதாவது ஒரு விஷயம் தவறா நடந்துச்சுன்னா அதை அப்போதே விட்டு விடுவேணுமே தவிர அதையே நினைச்சு மனசுக்குள்ள யோசிச்சு ஆராய்ஞ்சு உன் மனசை நீயே காயப்படுத்தி கொள்வதை விட வேறென்ன தண்டனை உனக்கு இருக்க முடியும்? எல்லார் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் மனசுக்கு பிடிக்காததா, தவறானதாக, வெறுப்பானதாக, வாழ்க்கைக்கு வருத்தத்தை தரக்கூடியதாக நடக்கத்தான் செய்யும். அப்படி உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை பத்தி நினைக்கிறத நிறுத்திடணுமே தவிர நடந்த தவறையும் நடந்த கெட்ட விஷயங்களுமே நினைச்சு நினைச்சு உன் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்காத. எப்போதும் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது சோம்பேறியான ஆட்களை எடுத்தினா அவங்க அந்த வேலையை எவ்வளவு சுலபமா செஞ்சு முடிக்கலாம்னு சுலபமான வழியை கண்டுபிடிச்சு எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சுட்டு சும்மா உட்காரணும் நினைப்பாங்க. அதே போல அந்த சோம்பேறித்தனத்தை நீ சில விஷயங்கள்ல ஓ வாழ்க்கையில எடுத்துக்கணும். எப்படி தெரியுமா? கஷ்டப்படுவதிலும் கவலைப்படுவதிலும் வருத்தம் அடைவதிலும் வேதனைப்படுவதிலும் சோம்பேறித்தனமாக நீரு. ஐயோ கவலைப்படணுமா, இதெல்லாம் யார் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா, இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இதுக்கெல்லாம் யார் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு கவலைப்படுவதிலும் வருத்தப்படுவதிலும் சோம்பேறித்தனமாக கஞ்சத்தனத்தோட அதை பத்தி நினைக்கிறதையே மறந்துட்டு அடுத்தடுத்த வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய புத்துணர்ச்சியோடு கூடிய ஆளாக இரு. இப்போ என்ன, இது இரவு நேரம், நீ நிம்மதியாக தூங்குவதற்கான நேரம். இந்த நேரத்துல போய் நீ கண்டதை யோசிச்சு கவலைப்பட்டு என்னத்தை சாதிக்க போற? நீ இரவு 12 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு மனசுல குழம்பி கடைசியில ஒரு முடிவுக்கு வந்து நாளைக்கு இதை செய்யலான்னு முடிவெடுத்துட்டு தூங்குவ. ஆனா மறுநாள் காலையில் அதை நிச்சயமாக நீ செய்ய மாட்ட. ஏன்னா இரவு பொழுதில் எடுக்கும் எந்த விஷயங்களும் சரியான முடிவை தராது, அது உனக்கு நாளைக்கு செயல்படுத்தக்கூடிய துணிவையும் தராது. அதனாலதான் இரவு என்பது தூங்குவதற்கான நேரம், உன் உடலுக்கு ஓய்வு கொடுப்பதற்கான நேரம். இந்த நேரத்துல கண்டதையும் நினைச்சு கவலைப்படாத, நிம்மதியாக தூங்குன்னு நான் சொல்றேன். நான் எப்போதும் நீ கஷ்டப்படணும்னு நினைச்சுக்கிட்டு உனக்கு கவலைகளை கொடுப்பதில்லை. நீயாகவே சில விஷயங்களை யோசிச்சு உன் எண்ணங்களின் காரணமாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிற. எப்போதும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாதுங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. பல நேரங்களில் உன்னை நீயே தைரியமாய் கடந்து வரக்கூடிய ஆளாக இரு. பயம் கொண்டவன், எதுக்கெடுத்தாலும் பயம் கொண்டவன் தான் பேய் பிசாசு நினைச்சுக்கிட்டு சாதாரண இருட்டை பார்த்தா கூட ஐயோ அங்க ஏதோ இருக்குன்னு சொல்லி பயந்துகிட்டே அவனும் முட்டாளாகி அடுத்தவனையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருப்பான். ஆனா எதுக்குமே பயப்படாதவன், எந்த விஷயத்தையும் நினைச்சு தயங்காம கலக்கம் கொள்ளாம பயப்படாம அடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றிக்கணுன்ற யோசனையிலேயே அடுத்தடுத்த தேவைகளை உருவாக்கி இந்த உலகத்தையே பிரமிக்க வைப்பான். நீயும் எதற்கும் கவலைப்படவோ பயப்படவோ கூடாது என் செல்லமே. ஏன்னா உன் கூட உன் சாயப்பா நான் இருக்கேன். வார்த்தைக்கு வார்த்தை சாயப்பான்னு சொல்றவும் சாயராம்னு மனசுக்குள்ள நினைக்கிற. அப்படி இருக்கும்போது உன்னை துன்பப்பட நான் விட்டு வைப்பேனா என்ன? சில பேரு உன் கூட பழகுறவங்கெல்லாம் வேஷம் போட்டு நடிக்கிற வேஷதாரிகளா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா விஷமா பேசுற உன் மனசை குத்தி கிழிச்சு காயப்படுத்துறவங்களா இருக்காங்க. என்னதான் செய்யறது? பழகுறவங்க வேஷம் போட்டிருக்காங்களா அல்லது விஷத்தோட இருக்காங்களான்றத தெரிஞ்சுக்க கூடிய ஆளாக இரு. வேஷம் போட்டு நடிக்கும் மனிதர்களும் உனக்கு தேவையில்லை, அல்லது விஷம் வாழ பேசி உன் நெஞ்சுக்குள்ள கத்தியை ஈட்டியை இறக்குகிற மனிதர்களும் உனக்கு தேவையில்லை. எப்போதும் எல்லோரிடமும் அன்பு காட்டி அழகான பேசக்கூடிய ஆளாக இருக்கிற நீ உன்னை நிராகரிக்கும் மனிதர்களையும் சாதாரணமாக விலக்கி தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இரு. உன் மேல அன்பு காட்டுறவங்க கிட்ட நீ அன்பு காட்டினா போதும். ஆனா ஒருபோதும் உன்னை வெறுப்பவர்களும் உன்னை விளக்க நினைப்பவர்களும் போய் அன்பு காட்டி பணிந்து நிக்காதே என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேரு கண்ணாடி பாத்திரத்துல கையில தூக்கும் போது ரொம்ப கவனமா தூக்குவாங்க. ஏன்னா கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்துட்டா உடஞ்சு போயிரும்னு. ஆனா வாழ்க்கைங்கிறது அதை விட அழகான கண்ணாடி போன்றதுதான். அதை கீழே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓம் சாய்ராம்.